நாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். என்னாலும் துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். என்னாள் வரையிலும் ஒன்னதான் செய்த இந்நாள் வரையிலும் ஒன்னதான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு ரெங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் ஏற்றி பாராட்டியே தூக்கி சோமப்பாரே என்னாலும் துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னோயிற்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமோனை மூடி சூட்டினதுமன்றி நித்தம் முன்னை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை தந்தா என்னாலும் துதிப்பாய். எல்லாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். எல்லாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே போற்றியால் நன்மையால் உன் வாயை உன் வாயது கழுகை போல் பல கொண்டு உன் வாயது கழுகை போல் பல கொண்டு ஓகோமிடமை செய்தாரே என்னாலும் துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்நேரம் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் புஷ்யாமலும் கொடியாமலும் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். மனது உருகி ஒவ்வொரு மேலும் உம்முடைய மனது உருக்கம் வெள்ளம் போல் பாய்ந்து செல்வதால் அவளாவிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் உண்டான இதயத்தின் வாஞ்சைகளையும் கூட நிறைவேற்றி பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. உம்முடைய கருமை நிறைந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்து ஆசீர்வதி. முழு மனதோடு முழு ஆத்மம் முழு பலத்தோடு முழு இதயத்தோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் பாரப்பட்டு என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உம்முடைய வலக்கரத்தை ஒவ்வொருவரும் உம்முடைய மார்பில் அடைத்துக் கொள்ளும். அவர்களை உச்சி மோந்துகிற கன்னங்களை முத்தமிட்டு தழுவி சந்தோஷப்படுத்தோடு அனுப்பும். அவர் எதிர்பார்க்கிற நன்மைகளை தாராளமாய் கொடுத்து சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. பிரைஸ் தி லார்ட்.
பார்த்தீங்களா? அங்கே அவர் சொல்லும் பிலிப்பியருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், என் தேவன். இன்றைக்கு என் தேவன் சொல்வதற்கே வாயில்லை ஜனங்களுக்கு. வெள்ளக்காரனை பார்த்தீங்கன்னா சொல்லுவான், மை காட் வில் ப்ரொவைட் எவ்ரிதிங், மை காட் வில் ஹீல் யூன்னு சொல்லுவான். அவன் கொடுக்குற குரலுக்கே தேவன் இறங்கி வருவார். ஆனால் என் தேவன் என்று உரிமை பாராட்டி சொல்லக்கூடியவர்களுக்கு தேவன் சொல்லும் ஒரு காரியம், தேவன் உங்கள் குறைவெல்லாம் என்ன செய்வார்? மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையில் எப்போ செத்து பிறகா? இல்லை, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியான மகிமையின் ஆவி, மகிமையின் ஆவியான உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் மகிமையானதை செய்வார். அதை தான் குறிப்பாய் சொல்லுகிறார். மகிமை என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாத அதிசயங்களும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கை செய்வதுதான் மகிமையானது. பாருங்க, மரியாள் கன்னி பெண்ணாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கலாம். பரிசுத்த ஆவி மேலே வரும்போது பலனடைந்து இயேசுவை மாமிசத்தில் ஈன்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவள் சொன்னாள், மகிமையானவர் எனக்கு மகிமையானது. இட் இஸ் வண்டர். புருஷன் இல்லையே என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் மேல் வரும்போது பலன் அடைவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்கும் பொழுது, நம்மேல் இறங்கும் பொழுது, நம் குடும்பத்தில் இறங்கும், நம் பிள்ளைகள் மீது இறங்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். உன் பலகீனங்கள், சுகவீனங்கள், உன்னை சூழ்ந்து வருகிற சக்திகளை செயலிழக்க செய்து அவர் உன்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதோடு கூட சொல்றார், மகிமையானவர் மகிமையானதை நமக்கு செய்வார். உங்கள் குறைவைகளை மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றாரு பாரு, யோபு 5:24 படிப்பீர்களானால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அநேக காரியங்கள் நாம் குறைவுபடுகிறோம். சில குற்றங்களில் ஆழாய் கொண்டு கடந்து போகிறோம். அநேக குறை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த குறையை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார். மாமிசபுரம் எந்த குறையும் கர்த்தர் பார்ப்பதில்லை. ஆவியிலே உன் இருதயம் எந்த அளவுக்கு அவரை கிட்டி நெருங்கிறது என்பதை மட்டும் பார்த்து உனக்கு பலன் அளிக்கிறவர் தான் கர்த்தர். அதை தான் சொல்கிறார் யோபு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசல் தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணலாம். உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் தேவன் வைக்கவே மாட்டார். அதற்காக தான் இந்த ஆலயத்துக்கு நாம் வருகிறோம். இதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. குறை உண்டு, குற்றமும் உண்டு, எல்லாம் உண்டு மனுஷர்கிட்ட. அதையெல்லாம் கர்த்தர் பார்த்தா நம்ம வாழவே முடியாது. ஆனால் ஒரு குற்ற உணர்வை தேவன் நமக்கு கொடுப்பார். நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவார். இந்த அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவருடைய இரக்கத்தை நிச்சயமாய் பெறுவோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 12:1 சொல்கிறார் பாருங்க, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்கள் குறைந்து இருக்கிறார். லெஸ் பீப்புள். பக்தி உள்ளவர்களை பார்க்க முடியல. சும்மா மேலுக்கு வேஷம், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடை இருக்கும். அதே தான் சொல்றார். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில், கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். பக்தி உள்ளவர்களை பார்க்கவே முடியல, வேஷம் போடுறாங்க. பக்தி உள்ளவன் என்று சொன்னால் ஆண்டவனை கிட்டி சேருவார்கள். எந்த நிலைமையிலும் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு நல்ல இருதயத்தை தேவன் தருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டே இஸ் அ ஹாலிடே, நாட் அ ஹாலிடே. இன்னைக்கு தான் எல்லா வேலையும் செய்வாங்க.
முக்கியமாக யார் செய்வாங்கன்னா விசுவாசிகள் தான் செய்வாங்க. இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அடுப்பு கூட கொளுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் அது பரிசுத்தமான நாள். பரிசுத்தர் வந்து அவரை சேவிக்க முடியாத பொன்னாள் என்பதை அங்கு வேதம் உணர்த்துகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை ஒரு நாளும் நான் என் வாழ்நாளிலே வீணாய் விட்டதில்லை. அந்த நாளை நான் கொண்டாடுவது என்னுடைய பழக்கம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:9 சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு எப்படி இருக்கணும்? பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் குறைவு இருக்காது. அவருக்கு பயப்படலைன்னா குறைவு கண்டிப்பாக ஏற்படும். நான் சொல்வேன், ஆனால் 40-50 வருஷமாக எனக்கு ஒரு குறைவுனால கர்த்தர் என்னை காத்து வருகிறார். ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லை தான், ஒன்றுமில்லாதவைகளை தான் நிரப்புகிறவர். பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி நான் கவலைப்படலை. என்னுடையதில் ஜீசஸ் வெல்கம், அது கர்த்தருடையது, அவர் ஸ்தாபித்தது, அதை நிரப்ப அவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டால் நம்முடைய குறைவுகளை அவர் நிவர்த்தி செய்வார். இதை நல்லா புரிஞ்சுங்க. குறைய வச்சுக்கின்னு என்னை குறைஞ்சி போச்சு எல்லான்னு சொல்லாதீங்க. குறையை அறிக்கை செய்தால் குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தில் சொல்றார் பாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவர். நாட் ஈவன் எ சிங்கிள் பிளஸிங்ஸ். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபட உங்களை அப்படிதான் போஷித்து அப்படிதான் அரவணைத்து தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர், உண்மையாய் அவருக்கு இருக்கிறவர்கள் அவரை பற்றி இப்படி தான் சொல்வாங்க. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். பெண் சிங்கம் தான் அடித்து ஆண் சிங்கத்துக்கு கொண்டாந்து கொடுக்கும். அதன் குட்டிகளுக்கு கூட பசியாக கிடக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படும். பிரைஸ் தி லார்ட். குறைய வச்சிங்கன்னு ஆண்டவர் எனக்கு செய்யலை அது செய்யலைன்னு சொல்லவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 5:27 வாசித்து பார். திராசில் நிறுத்தப்பட்டு குறையாய் காணப்படுகிறதை குறித்து இங்கே சொல்லுகிறார். திராசில் கர்த்தர் நிறுத்தால் எப்படி இருக்கணும்? நம்ம நிறுக்கப்பட்டு குறையை காணப்பட்டாய். பார்த்தீங்களா? அதனால் என்ன சம்பவிக்கும் என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். போகட்டும். 2 நாளாகும் 20:20 வாசிப்பினால் அங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன வார்த்தைகள், வேத புஸ்தகம் முழுவதும் தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான். அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே மனுகுலத்துக்கு நடக்கும் என்பதை சொல்லி தான் சொல்கிறார். கர்த்தரை முதலாக நம்புங்க. 2வது, கர்த்தர் குறிப்பிட்ட தீர்க்க தரிசிகளை வைச்சிருக்கார், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம காரியங்களை சித்தி செய்வார், நடைபெற செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பையன் வந்தான், வந்து முந்தா நேற்று உக்காந்து தான் ஜெபிக்க வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஏதோ ஒரு பாஷை பேசி அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். நானும் ஊனமாக கேட்டேன். என்னை கிராஸ் பண்ணக்கூடாது, அது ஆவி, எப்பப்பட்ட ஆவியில் அதை கண்டுபிடிக்கணும். இஷ்டமாக சொல்லிக்கினே போனான். சொல்லின்னு போனபோது ஆண்டவர் சொன்னார், அவனை வெளியே அனுப்ப ஜெபிக்காதேன்னு சொன்னார்.
பரிசுத்த அவர் நம்மோடு பேசுவார். சொன்ன பொழுது அவனுக்கு ஜெபிக்கவே இல்லை. அவங்க அம்மாவும் கூட வந்தான், அவளுக்கும் ஜெபிக்கவே இல்லை. காரணம், கர்த்தர் சொல்லாமல் நம்ம செஞ்சவன் நமக்கு என்ன கிடைக்கும்? உத கிடைக்கும். பேசாமல் ஏஞ்சி போயிடும். கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த போலீஸ்காரன் குடும்பம் என்னமோ செஞ்சிட்டாங்க. அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. இவர் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி எத்தனை பேர் ஏமாறுவாங்க? அதுக்கு பேர் தான் வஞ்சிக்கிற ஆவி. எத்தனையோ வஞ்சிக்கிற ஆவியை பார்த்துருக்குறேன், எத்தனையோ பிசாசை பார்த்துருக்குறேன், எத்தனையோ மந்திரவாதியம் பார்த்துருக்கேன். இந்நாள் வரைக்கும் தேவனடை காத்து வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 4:6 வாசித்து பாரு. உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவை கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அப்பக்குறை அதை தொடர்ந்து படிப்பீர்கள்னா பார்த்தீங்களா? மழை பரிசுத்தாவின் முன்மாறி பின்மாறி நம்ம மேலே பொழிந்தாதான் சபை விருத்தி அடையும், நம்முடைய குடும்பம் விருத்தி அடையும், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை குறித்து சொல்கிறார். அதிலே ஆமோஸை நீங்கள் படிப்பீர்கள்னா என்ன சொல்கிறார் தெரியுமா? வசனம் கேட்கக்கூடாதபடி பஞ்சகாலம் வரும், அந்த குறைவிலே நீங்கள் தப்பித்துக்கொள்ள வழி தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை கேட்க மனுஷர்களுக்கு பிரியம் இல்லை. அந்த வசனம் யாரையா? அந்த வசனம் தான் தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து அறிந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 3:14 சொல்லுகிறார் பார். தேவன் செய்வது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறத செய்வார், ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு வசனத்தை கூட்டவும் நமக்கு அதிகாரம் இல்லை, குறைக்கவும் அதிகாரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் சொல்லுகிறபடியே நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 6:2 சொல்லுறான் பாருங்க. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதை எல்லாம் குறைவில்லாமல் கொடுக்கிறார். ஆனாலும் அனுபவிக்க சக்தி இல்லாமல் தேவன் கொடுக்கவில்லை. பாருங்க, அவன் சம்பாதிக்கிற பாவிகள் சம்பாதிக்கலாம் பரிசுத்தவான்களுக்கு தான். இன்னும் கொஞ்ச காலத்தை பொண்ணு வள்ளி அவன் ரோட்டில் எறிவாங்க, போய் பொறுக்க போயிடாதீங்க, ஆபத்து. பொண்ணு வெளியெல்லாம் இடையில நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நினைக்காது, கேஆர்சி கதையாயிடும். அவ்வளோ கொடூரமான காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் என்ன இச்சிக்கிறதெல்லாம் கொடுக்குறாரு, அதிலே மூழ்கி போய் அவன் மறித்து போகிறான். அதை வேறு ஒரு அனுபவிக்கிறான். இப்படி லிங்க் பாருங்க, சைத்தானுடைய லிங்க். இதுக்கு பேர் தான் சைத்தானுடைய லிங்க். தேவன் கொடுக்கிறது போதுமானது என்று அறிந்து நமக்குரியதை நாம் பற்றி கொண்டு நாம் வாழ நியமித்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. லூக்கா 10:18-22 வாசித்து பார்.
லூக்கா 18:22. பார்த்தீங்களா, வசனை பற்றி மாறி படிச்சிங்க. அதுக்கு தான் மறுபடியும் படிக்க சொல்லணும். உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு ஐஸ்வர்யம் வரான். அவன் எல்லாம் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் செய்தியா, இப்படியெல்லாம் நான் சிறு வயதில் செய்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொல், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்குது. இந்த குறைவை அறிக்கை செய்தால்தான் நிறைவு உண்டாகும். பிரைஸ் சொல்லோ. அவன் குறைவை அறிக்கை செய்யலை. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தபடினால் அவன் என்ன செய்தான்? மிகுந்த துக்கத்தோடு அவன் திரும்பி போனான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யமா பரலோகத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமா ஊசியின் காதுகளில் நுழைவது எளிது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உலகத்தின் மேல் பணம் பணம் ஊடு வாசல் அது இது ஆசை வச்சா வாயை பொழந்துன்னு போகும்போது ஒன்று நம்ம கூட வராது. அதுக்கு தான் இந்த உதாரணம். இன்றைக்கு பணத்து மேல் பணம் கூட்டணும், வீடு மேலே வீடு வாங்கணும், காடு மேலே கார் வாங்கணும், காடு மேலே காடு வாங்கணும். இப்படி தான் மனுக்குலம் போகுது. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் மரணம் சந்திக்கும். அந்த நாள் எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? போகிற இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டோமா போதும் என்ற மனம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உன்னை குறிப்பாக சுட்டி காட்டுறார். இவ்வளோ ஆசையை நான் ஏழைகளுக்கு பிச்சைக்காரன் கொடுத்துட்டு நான் எங்கே போவேன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்தா அதை விட 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு கர்த்தர் கொடுப்பார் என்பது அவன் மண்டையில் ஏறலை. நமக்கு அதை மண்டையில் ஏறும்படியான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டினேன், ஊட கட்டினேன், காரை வாங்கினேன், எவ்வளோ நாளைக்கு அனுபவிக்க போகிறேன். அற்ப ஆசை, அற்ப ஆயுசு. இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு இல்லை. என்ன இருந்து என்ன சொல்லும்? ஏசு இல்லைன்னா நமக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. இயேசு பேசும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவருடைய நிறைவை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாய் அவர் இடத்தில் நம்ம என்ன செய்யணும்? சரண்டர் ஆகணும். We must surrender before the Almighty God. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லணுமே ஒழிய அதை பெரிதாக நினைச்சிடக்கூடாது. அந்த பரம ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார், பூலோக ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுப்பார். ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அதை அனுபவிக்க கொடுக்குறாரு ஒழிய அதையே நம்முடைய ஆயுசு நாட்கள் நினைச்சிடக்கூடாது. அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பரம ஐஸ்வர்யம் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ளவைகளையே தேடுகிறாள் ஒழிய மேலானவளை தேடுவதே கிடையாது. எப்பொழுதும் அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எனக்கு சுட்டி காட்டும். பூமிக்கு அடுத்தவைகள் என்ன, ஏது, எப்படி வாழலாம். அவன் நல்லா இருக்காளே, நான் எப்படி இருக்கிறேனே, அவன் நல்லா இருக்கானே, அவன் குடும்பம் நல்லா இருக்காது. என்ன பொறாமப்பட்டு நீ என்ன வாழ போற? அவர்களுக்கு விரோதமாக நீ பேசி என்ன வாழ போற? ஒன்றுமே இல்லை. முதலாவது நம்முடைய குறைகளை அறிக்கை செய்தால் தேவனிடத்தில் நாம் இரக்கம் பெறுவோம் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 15:14 வாசித்து பார். ஒரு மனுஷன் பாருங்க, பார்த்தீங்களா, குறைவுபட தொடங்கினான். எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்பங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு என்ன செய்தான்? தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். அங்கே பஞ்சம் உண்டாச்சு. அப்போ அவனுக்கு குறைவு உண்டாகுது. குறைவு உண்டானதும் ஒரு குடியானவன் பன்றி மேய்க்கிறதுக்கு அவனை கொண்டு போய் விட்டான். பசிக்கு அந்த பன்றி தின்ற தவிட தின்னான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. நான் பெரியவங்க சொன்னேன், புத்தி வராது, அவனை பீத்தினா தான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சில கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தவிட பன்றி தின்ற தவிட தின்னான். அப்போ தான் அவனுக்கு என்ன வருது? தன் தகப்பனை குறித்த நினைவு அவனுக்கு வருது.
அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டை வேலைக்காரர் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, நான் என்னை மகன்னு அவர் அப்பான்னு கூப்பிடுறது நான் தகுதி இல்லை, நானும் ஒரு வேலைக்காரன் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி வரான். வந்ததும் அவன் தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கு நல்ல குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு பெரிய விருந்து வைக்கிறான். இதை பார்க்குற பெரிய மகன் வரான். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் உன்னோட இருந்தனே, எனக்கு என்ன செஞ்சிட்டே நீ? அப்படி தானே கேட்டிருப்பான். உங்ககிட்ட வாழ்கிறதோட நான் சாவதே நல்லதுன்னு சொல்லியிருப்பான். இந்த தகப்பன் சொல்கிறான், பாருங்க, நீ என்னோடு இருக்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து கல்வாரியில் சம்பாதித்ததெல்லாம் உன்னுடையதோ என்னுடையதோ அவர் பிள்ளைகளுடையது. ஹல்லேலூயா. அவர் ஒன்று நாம் அதை சேர்த்து வச்சுக்கல, நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், குறைவுபடும் பொழுது தான் மனம் திரும்புதல் உண்டாகுது. சில வேளையில் நம்ம குறைவுபடுவதோ, நமக்கு நோய் வருவதோ, நமக்கு சிற்றிப்போதோ ஆண்டவர் நம்மை மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்து திரும்பினா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். ஹல்லேலூயா. அநேக உபாயத்தினால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொல்லி நம்மளை திருத்துகிறார். லூக்கா 22:35 வாசித்து பார், ஒரு அருமையான வசனம். அவர்களை நோக்கி உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாக உங்களுக்கு குறைவாய் இருந்ததா? அவர் ஒன்றும் குறைவில்லைன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். சீஷர்களை அனுப்புவது வெறுமையாக அனுப்பினார். அனுப்பிட்டு வந்த பிறகு கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்தால் ஒரு குறைவும் இருக்காது. வித் கிரைஸ்ட் யூ ஆர் a hero. ஹல்லேலூயா. வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஜீரோ. ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவானவர் அவர்களோடு இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதை தான் சொல்கிறார். ஏதாவது குறை இருந்துச்சா? நான் அனுப்பினேனே, ஏதாவது குறை இருந்தா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். ஹல்லேலூயா. பரம தகப்பனாய கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தால் இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் அனுபவிக்கத்தக்கதாக நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 2:3 வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிறா பாரு. இல்லை, திராட்சை ரசம் இல்லை. யாருக்கிட்ட போய் சொன்னாங்க? அவருடைய தாய்கிட்ட தான் போய் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், பந்திக்காரரை கூப்பிட்டு சொன்னார். பந்திக்காரர் இல்லை, வேலைக்காரரை கூப்பிட்டு சொன்னார், அந்த தொட்டிகளெல்லாம் என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கள். தண்ணீரை நிரப்பினார்கள். விசாரிப்புக்காரனை கூப்பிட்டார், எடுத்துகிட்டு போய் கொடு. முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சம் ருசி உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இன்றைக்கு அந்த அம்மா கிட்ட தான் போய் சொல்கிறாங்க எல்லாரும். ஏன் ரட்சிக்கப்பட்டவங்க கூட அந்த அம்மா கிட்ட தான் போய் கேட்குறாங்க. அந்த அம்மா ஒரு பாத்திரம் தான். அந்த அம்மா தெய்வம் கிடையாது. அவங்க வயிற்றில் தெய்வம் தோன்றினார். மாமிசத்தில் வெளிப்பட்டு நோக்கமே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் நன்றாய் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 4:35 சொல்கிறார் பாருங்க. தங்களுக்குள்ளதை விற்று என்ன பண்ணாங்க அப்போஸ்தலர்கள்? எல்லாரும் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தால் அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர்
என்ன செஞ்சாங்க? ஒருவருக்கும் ஒன்றும் குறைவில்லை. இந்த காலத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்து அப்போஸ்தலர் பார்த்துவிட அப்போஸ்தலர் வந்திருக்கவங்க என்ன எல்லாத்தையும் சுற்றின்னு போயிடுவாங்க, இவங்களுக்கு ஞாபகம் போட்டுவாங்க. அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை இந்த காலில். எல்லாம் சாவ போகிறவன் நாளைக்கு சாவ போகிறாங்க, இன்னைக்கு பணம் பணம் தான். உலகம் அப்படி இருக்குது. அவங்கள எல்லாம் வச்சு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் ஊழியத்தில் அந்த மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு குறைவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12:13 சொல்லுகிறார் பாருங்க, பரிசுத்தவான்கள் குறைவுகள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்கும் பொழுது சில வேளை தேவ தூதர்களையும் நாம் உபசரிப்போம் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நாம் மற்றவர்களை பரிசுத்தவான்கள் குறைவில் உதவி செய்யணும். உங்கள் வீடை விற்று காடை விற்று கொடுத்துட்டு ஐயோ எல்லாத்தையும் பாவி எடுத்துக்கிட்டானேன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடிந்த அளவிற்கு பரிசுத்தவான்கள் குறைவில் உதவி செய்யுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு அவருக்கு அர்ப்பணித்தோமோ அன்றையிலிருந்து நாம் உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றுவதாய் அவர் பாதச்சுடைய தொடர்களாய் இருப்போமானால் போகும் வழியெல்லாம் ராஜபாதையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:7 வாசித்து பாரு. நீங்கள் யாதொரு வரத்திலும் குறையில்லாதவர்களாய் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, படிங்க அந்த வசனத்தை. யாதொரு வரத்திலும், நல்லா புரிஞ்சுங்க, வரம் பெறாதவங்க புரிஞ்சுங்க. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். ஹல்லேலூயா. வரம் பெற்றவங்க தான் வசனத்தை கேட்பாங்க, வரம் பெறாத வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களாம் வரம் பெற்றவங்களால தான் உட்காந்துக்கிறீங்க. வரம் பெற்றார்னா ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிறவங்க, ஆண்டவர் சொல்லு கீழ்ப்படுகிறவங்க, அவர் கட்டளையும் கற்பனை கை கொண்டுகிறோம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:8 சொல்கிறார் பாருங்க. போஜனம் என்பது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது, எண்ணத்தினாலானது, புசிப்பதினால் ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லாவற்றிலும் அவர் மனம் நோகாதபடி, அவர் நம்மை குறை கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் எப்பொழுது நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வேண்டுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன் இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 13:10 சொல்றார், நிறைவானவர் வரும் பொழுது உன் குறைவெல்லாம் ஒழிந்தே போகும். பிரைஸ் தி லார்ட். நிறைவானவர் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியில் நிறையணும். பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கும் இயேசு உனக்குள் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். அந்த நிறைவான அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் பொழுது இயேசுவானவர் உங்களுக்கு இந்த கிரியைகளை நடப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே பிலிப்பியர் 2:30 சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்து சமயமான. இங்கே பிலிப்பியரில் பவுல் பிலிப்பியர் சபையை குறித்தும் பிலிப்பியர் சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரன் தீத்துவை பற்றி சொல்கிறார், தீமோத்தியை பற்றி சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் தன் பிராணனை கொடுக்க அவன் தேவனுடைய ஊழியத்தில் சமயமாக அனுப்ப கூட வாய்ப்பு இல்லை. அவன்
பிரியமானவர், என் வாழ்க்கையிலும் கூட அநேக மரணத்தை நான் சந்தித்திருக்கேன். ஒன்றிலும் கர்த்தர் என்னை மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. போன மாதமே நான் செத்து போனோம். தப்பி தவறி ஆண்டுகிட்ட கேட்டு ஆண்டு உயிரோடு உங்கள் மச்சியில் வச்சு இப்போவும் பிரசவம் பண்ணிகிட்ருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் அவரை கெட்டியாக பற்றி கொண்டு இருக்கிறவர் ஒரு நாளும் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. பிரைஸ் எல்லாம் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். பிலிப்பியர் 4:12 சொல்கிறார் பாருங்க, என் குறைச்சலில் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் எந்த நிலைமையில் நான் ரம்மியமாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நான் மனரம்மியமாக, மனத்தை நான் பறி கொடுக்க மாட்டேன். மனரம்மியமாக சந்தோஷமாக இருப்பேன். தேவனோடு இருப்பேன், தேவனோடு சஞ்சரிப்பேன், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. விசுவாசின் ஊழியக்காரன் சொல்வதை விட நாம் அவரோடு கூட எப்படி இருக்கணுமா, ரம்மியமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிறார், அதுலேயே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் தாழ்ந்திருக்கவும் செய்யும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா ஒரு வேத புஸ்தகத்தோடு தான் வந்தேன். என்றைக்கும் அதை அறிக்கை செய்வேன். அது எனக்கு பைபிள் கிடையாது. எங்கள் அப்பா பைபிள் படிச்சுட்டு மேலே வச்சுடுவார், யாரும் தொடக்கூடாது. அப்போல்லாம் பைபிள் கிடைக்காது. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் மாமியார் கொடுத்த பைபிள். ஒரு நல்ல தாய். அந்த பைபிளை வச்சுட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்தேனே தவிர என்னுடைய சொந்த பிரயாசத்தில் நான் இந்த அளவுக்கு வரவே இல்லை. ஒரு 5 பைசாவில் நம்ம தேசங்கள்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். யோர்தானில் இறங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்திருக்கு, இஸ்ரேல் நாட்டில் போய். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நினைக்கும் பொழுது பிரமிக்கத்தக்கதாக இருக்குது எனக்கு. நம்மையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஊழியக்காரன் ஜெர்மனில் 1 மாதம், நான் 1 மாதம் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனை மகிமைப்படுத்த சொல்ல, என்னை பெருமைப்படுத்த சொல்லவில்லை. ஹல்லேலூயா. I am unworthy man. My God is a dependable God. Hallelujah. Praise the Lord. உங்களுக்கும் அப்படி செய்வார் என்று நான் சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக இருந்தார். Praise the Lord. இன்றைக்கு உங்கள் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் நிரப்புகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினது. Praise the Lord. Hallelujah. நாலு 13 படிச்சிட்டிங்கல்ல. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:4 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயிருக்கணும். நிறைஞ்சிருக்கணும். கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவினால் நிறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருக்கணும். எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதம் நிறைந்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. பொறுமையானது பூரண கிரியை. பொறுமையாக இருந்தால் பூரண கிரியை நம்முடைய வாழ்க்கை நடக்கும். பொறுமையில் பதறக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் செய்யல, நாளைக்கு செய்வார். நாளைக்கு செய்வார், அடுத்த வருஷம் செய்வார், கட்டாயம் செய்வார். அதான் அந்த பூரணமாகறதுக்கு நிறைவாய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால்
யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஞானவான்களில் நம்ம இல்லை, ஞானம் இல்லாமல் தான் வாழ்ந்தோம். பேயும் பிசாசியும் பின்னால் போனோம். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஞானம் வந்த பிறகு தான் ஸ்நானம் எடுத்தோம், சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட உயிர்த்தெழுதலை பெற்றோம். இந்த ஞானம் தேவனால் அருளப்பட்டது. அந்த ஞானம் நம்மளை குறைவற்றவர்களாய் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்து நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் வரை நம்மை காக்க வல்லதாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் உணர்கிறோம். தொடர்ந்து படிங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசம் இல்லாமல் கேட்காதீங்க. விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எதை கர்த்தரிடத்தை கேட்டால் சந்தேகப்படாமல் கேட்கணும். 7 வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இரு வழிகளும் இருக்க, இரு மனமும் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் சேருகிறவங்க அவர் உண்டென்றும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 3:3 16 வசனங்களை வாசிப்போம். ஆனால் முதலாவது 17வது வசனத்தை வாசிங்க. அங்கே பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளது, பரிசுத்தமுள்ளது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சாபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும். சிலர் பாருங்க, சரிசா சோத்திரம், சரிசா அந்த பத்தை போன பிறகு அவளா மோசமான இப்படி சொல்கிறவங்க நிறைய. அதெல்லாம் வேதம் சொல்லுது. முன்னால் போற்றுவாங்க, பின்னால் தூற்றுவாங்க. கர்த்தர் ஒரு நாள் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன சொன்ன, அவன் என்ன சொன்ன, நமக்கு என்ன? போற்றுவார் போட்டு, தூற்றுவார் தூற்றட்டு. நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே தான் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கேயும் தேடி போக வேண்டாம். உனக்குள்ளேருந்து அற்புதம் புறப்படுது, உனக்குள்ளேருந்து அதிசயம் புறப்படுது. உன்னை அழைத்தவர் ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தார். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில். 17 முடிச்சிட்டிங்களா? 16 படிங்க. கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைப்பீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா. பாராட்டாத, பெருமை பாராட்டாதீங்க. கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ள பரிசுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சுத்த இருதயத்தை என்னிலே. இருதயம் இருக்குது, அது பொல்லாத இருதயமா, கேடுபாடான இருதயம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல். அவனுக்கு நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியானோ இந்த உலகத்தை விட்டு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும். விலையேற பெற்ற ஒரு வரம் என்பதை அவன் அறிந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அப்படி ஜெபிக்கிறான். பிரியமா, பரிசுத்த ஆவியை எடுத்துட்டா உங்கள் வாழ்க்கையே அந்த காலத்துக்குள்ளே தள்ளப்படும். ஹல்லேலூயா.
இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் கனப்படுத்துகிறோ மகிமைப்படுத்துகிறோ அவர்கள் மேலே கர்த்தர் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானை விசனப்படுத்தினாலோ அவரை கோபப்படுத்தினாலோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த நேராக நீ எப்படி செய்ய முடியும்? ஒருத்தர் மேலே பரிசுத்த ஆவியர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசினா அது பெரிய பாவம், அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து நாம் என்ன செய்ய, பரிசுத்த ஆவியாரை மகிமைப்படுத்தணும். மகிமையின் ஆவியான உங்கள் மேல் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தலைமையில் கை. மகிமையின் ஆவியான என் மேல் இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையானதை செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கேட்டீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ நினைச்சே இருக்க மாட்டேன் அந்த காரியத்தை உன்னை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆச்சரியப்படுவோம். அதுதான் மகிமையின் ஆவியார். மனுஷரால் முடியாதது, உலகத்தாரால் முடியாதது எதுவாக இருந்தாலும் தேவனால நடப்பதான் மகிமையான காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொலைசீர் 1:24 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லும் ஒரு காரியம், நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் என்று கொலைசீயர்களுக்கு பவுல் சொல்றார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்தில் நிறைவேற்றி. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆர்வம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உங்கள் நிமித்தம் ஒவ்வொருவராலும் சபையார் ஒவ்வொருவராலும் அனுபவிக்கிற பாடுகளை கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, நான் உங்களை ஒவ்வொருவருக்காக எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், அதை என் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் கட்டப்பட்டு எழும்ப வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஆசையும். ஹல்லேலூயா. அதனால் பல பாடுகளை என் சரீரத்தில் அனுபவிக்கிறேன். இருந்த போதிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். ஒரு 5 பைசா ஒருத்தர் கையிலேருந்து நான் கை நீட்டி வாங்கிட்டேன்னா அவர்களுக்காக எனக்கு நேரம் கிடைக்கும் கண்ணீர் ஒடித்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஐயோ, அவர்கள் நல்லா இருந்தது தான் எனக்கு கொடுத்தாங்க, உங்களுடைய ஊழியத்தை கொடுத்தாங்க, எனக்கு உதவி செய்தாங்க. என்னுடைய கண்ணீர் வடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை கர்த்த இந்த கண்ணீரின் சிந்துதலின் பேரிலே செழிப்பும் பொறிப்பும் மகிழ்ச்சியும் ஆயுஷும் பலத்தையும் சரீரத்தில் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே எபேசியர் 4:28 வாசிக்க கேட்போம். திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன்னைக்கு உண்டாயிருக்கும்படிக்கு தன் கைகளினால் பலமான வேலை செய்து நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். எங்களுக்கெல்லாம் பிழைப்புக்கு நாங்கள் ஊழியம் செய்தால் எங்களுக்கு பிழைப்பும் உண்டு, பிழைக்கவும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவர்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் காரியங்களை செய்து கடந்து போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11:37 சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:37. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் அப்படி அனுபவிச்சிருக்காங்க. அவ்வளோ பாடுகளை அப்போஸ்தலர் அனுபவிப்பார். இந்த காலம் பாதி அல்ல, அந்த காலத்தில் 1 குறைய 40 அடிகள் வாங்கியிருக்காங்க. இப்போல்லாம் நம்ம சொகுசாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பட்ட பாடுகள் அப்படியே எக்ஸிபிஷனாக பரலோகத்தில் இருக்குது. அதை இயேசுவானவர் பார்க்கிறார், அவர் பட்ட பாடுகளையும் பார்க்கிறார். ஆகினால் நமக்கு பாடுகள் குறைந்து நாம் சொகுசாய் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வு சுக வாழ்வாக வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. பிரியமானவளே, அவள் பட்ட பாடுகள், இயேசு பட்ட பாடுகள், அப்போஸ்தலர் பட்ட பாடுகள், முந்தின ஊழியர்கள் பட்ட பாடுகளினால் தான் நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம். ஊழியர்களுக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கிறது. சரீரத்தால், ஆத்மாவில், ஆவியினாலே நிந்தனை, அவமானங்கள், வீண் பழிகள், வீண் சொற்கள், இவைகளினால் நிறைந்து வாழ்ந்து கொண்டு தேவனுக்காக உண்மை உச்சமாய் வாழுகிறவர்கள் அவருக்கு பிரீதியானவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 3 எடுத்துக்கொள்வோம். 15 20 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான். தன் சகோதரரை பகைக்கிறவன் எவனோ மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திரா. நித்திய ஜீவன் இருக்காது. கொலை பாதகனுக்குள்ள தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரு? தன் சகோதரியை பகைக்கிறவன் யாரு? சபையை பகைக்கிறவன் யாரு? கொலை பாதகர். அதோடு அவங்க கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிடலாம். இப்படியெல்லாம் செய்து சபையை கொலைத்து போடுகிறார்கள் என்பதை அந்த நாளிலே இருக்கிறது வேதத்தில் நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. 10. தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அது என்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு, தேவ அன்பு அவனுக்குள்ள இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பு இல்லைன்னா நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லாத. அப்படிதான் நான் சொல்லுவேன். அன்பு தாங்க. கொரிந்தியரில் கூட சொல்லுது பாருங்க, சத்தியத்தோடு கூடிய அன்பு. சத்தியத்தோடு கூடிய அன்பு சொல்லணும். அன்போடு கூட சத்தியம் இருக்கணும். சத்தியத்தோடு கூடிய அன்பு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது இணையப்படலைன்னா வெறும் சத்தியத்தை மாத்திரம் சொல்கிறதுனால பலன் இல்லை, வெறும் அன்பை சொல்கிறதுனால பலனும் இல்லை என்று மனுகுலம் சொல்லும். நான் சொல்ல மாட்டேன். அன்பினால் அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்துக்கொள்ளலாம். சத்தியத்தினால் அநேகரை விடுதலை ஆக்கி அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பும் சத்தியம் திராசில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சத்தியம்தான் அவனை விடுதலையாக்கி தேவனுக்கு நேராய் தேவ சாயலை கொடுத்து அவனை தேவனுக்கென்று உருவாக்குகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம அன்போடு சொன்னால் கேட்குறவங்க கேட்பாங்க. இல்லை உன் தெய்வம்லாம் பேய் தான் பிசாசு தான் சொன்னால் மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சிடுவாங்க. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு உதவாயின்னு வராங்க சில ஊழியர். அன்போடு கூட சத்தியம் இப்படி சொல்லுது. சத்தியபரராய் இயேசு கிறிஸ்துவை முன்னால் வச்சு பேசு. அவரை வச்சு முன்னால் வச்சு நீ பேசலைன்னா யாரும் உன் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. தெய்வீக அன்பு இல்லைன்னா மாமிச அன்பில் விழுந்து போவேன். இவைகளெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரீதியானவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உச்சம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை காண்கிற இயேசுவை காணும்படியான பாக்கியத்தை தேவனிடத்தில் பெற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தா நம்ம சரிசா ஏஞ்சல் மாதிரி இருக்கிறார். சரியான அடி வாங்குச்சு. கச்சேரி எவ்வளோ நல்ல ஒரு பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஏஞ்சல் நம்ம மத்தியில் உக்காந்துக்குது. கர்த்தர் நல்லவர். நம்மை புடமிடுகிறார், நம்மை பொன்னாய் விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. புடமிடலைன்னா நம்ம பொண்ணா விளங்க முடியாது. ரைஸ் சொல்லலாம். அவர்கிட்ட அடி கொத்து எல்லாம் வாங்கணும். வாங்கின பிறகுதான் ஒரு உருவாக்கி தேவ தூதர்கள் நம்மை மேலானவர்களாய் கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கோம். ஒருவன் உலக ஆசீர் உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து போடுவான். அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது இல்லை. ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? உதவி செய்யணும்.
ஒரு குறைவில் நிறைவு உண்டாக்கணும். பல விதத்தில் சபைக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தான தர்மங்களை செய்யணும். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நாம் தேவனோடு கூட நிலைத்திருப்போம். ஒரு குறைவும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு ஒருத்தரும் பிச்சைக்காரன் ஆனது கிடையாது. ரைட் சொல்லும். இயேசுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமே. அது குறிப்பிட்ட நபர்கள் யாரையுமே எனக்கு உதவி செய்யறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்களாம் பொறாமை வச்சிருவீங்க, கொடுக்காதவங்களாம் பொறாமப்படுவீங்க. யாரையும் குறிப்பாக சுட்டி காட்ட மாட்டேன். எவ்வளவோ கர்த்தர் எனக்கு செய்கிறார். நேரடியாக வந்தால் செய்ய முடியும். இயேசு அவ்வளோ பெரிய பரிசுத்தமானா நாம் தேவன் மற்றவரை கொண்டு தான் நமக்கு உதவி செய்வார். அந்த உதவி எடுத்து தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்களும் இல்லை, இயேசு இல்லாமல் நம்ம ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய பரம ஐஸ்வர்யம், பூலோக ஐஸ்வர்யம், ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. உதவி செய்கிற ஒருவரையும் கர்த்தர் மறவான். மனுஷன் மறந்துடுவான். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒருத்தருக்கு விரோதம் வந்து மறந்துடுவான். ஆனால் இயேசு மறக்கவே மாட்டார். நீ செய்த உதவியை கர்த்தர் கட்டாயம் மறந்து போகிறதுக்கு அவர் தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை உனக்கு செய்கிறவர் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆகினால் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வோம், நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்வோம், ஆண்டவரத்தில் ஒப்புரவாகுவோம். பழைய ஆண்டை வெற்றிகரமாக முடித்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதங்களை நம் சிரத்திலே தரிவித்து நம்மை மார்பில் அழைத்து செல்லும்படி ஆண்டவர் சமூகத்தில் மற்ற 30 நாளும் 31 நாட்களும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வோம். ஒரு குறைவும் உங்களுக்கு வரும் வருஷத்தில் இருக்காது, இருக்க போகிறதும் கிடையாது. நம்முடைய குறைகளை அறிக்கை செய்தால் அவர் இரக்கத்தை பற்றி நம்முடைய குறைவெல்லாம் அவர் நாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே? நான் உமக்கு என்ன குறை வைத்தேன்? என்னிடத்தில் என்ன குறை உண்டு, என்ன குற்றம் உண்டு? மன்னியும். எல்லாரும் கேளுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். சபையில் என்ன குறை இருக்குது, என்ன குற்றம் இருக்குது? மன்னியும், மன்னியும் என்று கர்த்தரை நோக்கி கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிற எவர்களும் இரக்கத்தை பெறுவார்கள். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு அந்தாட இந்தாட போக மாட்டார். God is standing before you. Cry out, cry out, cry out before the Almighty God. Shed your tears before the Almighty feet in the name of Jesus. Hallelujah. தகப்பனே, நாங்கள் அநேக காரியங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக குறை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அன்றைய குறைவுகளினால் நாங்கள் வேதனைப்படாதபடி எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து மறந்து எங்கள் குறைவுகளில் நிறைவானவர் வரும் பொழுது எங்கள் குறையெல்லாம் நீங்கி போம் என்று சொன்னீர். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டை வெற்றிகரமாய் முடித்து பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, இடகார்த்தத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க புதிய ஆவியினாலே எங்களை நிரப்பி, புதிய கிருபையினால் எங்களை முடிசூட்டி, புதிய பலத்தால் எங்களை பலப்படுத்தி, புதிய காரியத்தை எங்களுக்கு செய்து புதிய யுகத்தை நாங்கள் காணும்படி புத்தாண்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.